தமிழ்நாட்டுல பசுக்கு தடை. ஆரம்பிச்சுட்டாயா. தமிழ்நாட்டுல தனியார் பள்ளி ஆசிரியர் சம்பளம் அரசு பள்ளி ஆசிரியருக்கு இணையா வழங்கப்படும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் யாராவது செத்து போனா அவங்களுடைய மருத்துவ செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும். தமிழ்நாட்டில் கூடிய கோவில்கள்ல உண்டியலே கிடையாது. அந்த உண்டியல் படத்தை எடுத்து மருத்துவமனையும் பள்ளிக்கூடத்துக்கும் கொடுத்துறணும். இப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா என்ன சொல்லுவீங்க? பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கேட்பெட்ரோல் தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 மாதங்களாக இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களுடன் தாவைக்க அரசை விமர்சிப்பதால் இந்த தாவைக்க அரசு திட்டமிட்டு நமது சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறது. சாதி வெறிக்கு எதிராகவும் மதவெறிக்கு எதிராகவும் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் சவுக்கடி கொடுக்கும் விதமாக நாம் தொடர்ந்து ட்ரோல் செய்து வீடியோ போட்டு வருகிறோம். ஆனால் கடந்த 3 மாதங்களாக நமது சேனல் வியூவர்ஸ் போகாமல் இந்த தாவைக்க அரசு தொடர்ந்து திட்டமிட்டு முடக்கி வருகிறது. ஆகையால் கேபிட்டல் நிதிநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்காக நிற்கும் எங்கள் சேனல், சமத்துவ கொள்கை கொண்ட எங்கள் சேனல் தொடர்ந்து பயணிக்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த சிறிய உதவி சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அல்லது QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து உங்களுடைய நிதியை செலுத்தலாம். உங்களுடைய சிறிய உதவி எங்கள் டீமுக்கு பெரும் பங்களிப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்க்கும் வீடியோக்களை தயவு செய்து கமெண்ட் செய்து அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அப்படி செய்தால் எங்கள் சேனல் பல்க் ரிப்போர்ட், அதாவது ரூட் மாஃபியா ஜெகதீஷ் டீம் மூலம் பல்க் ரிப்போர்ட் செய்த எங்கள் சேனல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். தயவு செய்து வீடியோ பார்ப்பவர்கள் கமெண்ட் செய்து அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அவர் சொன்ன விவசாய கடனையே தள்ளுபடி பண்ணல. நீதான் சரி ஒத்துக்கிறேன். 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு, அதுவே தரல. ஐயோ மாட்டி விட்டுருவோம். அன்னபூர்ணி சூப்பர் 6 தரல. பட்டதாரி இளைஞருக்கு 4000 ரூபாய் தரல. வரும் ஆனா வராது. மகளிர் சுய உதவி கடன் 25 லட்சம் சொன்னாரு, அது தரல. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. 100 நாட்கள்ல 100 பிரச்சனை சட்டம் ஒழுங்கு சீர்கேட தடுக்க முடியல. ஏயா கத்துற? நான் விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிருக்க. அவர் கட்சிக்கார பெண்களுக்கே பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கு. அதையே வழக்கு பதிவு செய்து கைது பண்ண துப்பு இல்ல. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. மினிமம் ஒரு 10,000 வட இந்திய பான்பிராக் வாயன்களை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து கர்மா என்ன இப்படி நாருது? தளபதி விஜய் தளபதிக்கா தமிழ்நாடுக்கா கோனை சாமா அது பண்டைய காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. ஊப்பில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இவர்கிட்ட கத்துக்கணுமாமா. டேய் ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? அண்ணன் கூப்பிடுறாரு. सीएम विजय ये फिल्म का हीरो जब से सीएम बना है तमिलनाडु में, के चीफ मिनिस्टर विजय जोसेफ ने ये बड़ा ऐलान करते हुए कहा है कि अगर किसी भी हॉस्पिटल में कोई पेशेंट जो है if a patient dies, the family doesn't have to pay any hospital bill. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. हाँ जगदीश भैया रूट माफिया है. हाँ एक रील में 25 काम करना कटपड़ी आगले. इंगे நிறைய वर्कर्स போட்டு काम करो. कटपड़ी आगले एक रील में 25 वेस्ट. 50 ओके 50 अच्छा है. ओके 50 मारो. நெக்ஸ்ட் PM விஜய் தளபதியா மோடியாங்க? ஏங்க இங்க ஒரு ஆமா உட்கார்ந்துட்டு எங்கீங்க? மொத்த பேர் என்ன சொல்றான்? விஜய் தளபதிங்கறான். விஜய் தளபதி. தலைவலிடா. இவங்களுக்கு போய் பர்சனலா மெசேஜ் பண்றேன். இந்த மாதிரி வந்து நீங்க ரீல் போட்டுருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு ப்ரோமோட் பண்ணி வேணும் அப்படின்னு. நான் வந்து அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு 20,000 ரூபாய்க்கு நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் வர்த் சார். அப்போ வந்து அந்த ரீல் போட்டீங்களா, அப்போ அதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்கள் இப்ப பெய்டு ப்ரமோஷன் பண்ணி அவங்கள விஜய்க்கு ஆதரவா போஸ்ட் போட வச்சிருக்காங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிறோட கிகோலோ பையா. அது எப்படிடா நீ குருட்டுத்தனமா சொல்லலாம்னு பண்ணலாம். உண்மையிலே விஜய் ரசிகரா இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க விஜய் ரசிகர்களுடைய இன்ஸ்டா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து விஜய்க்கு ஆதரவாகத்தான் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறதுல ஒரு 2-3 ரீல் மட்டும்தான் ஒவ்வொரு பக்கத்துலயும் இருக்கும். அதை தான் உங்களுக்கு நான் வந்து காட்ட போறேன். இப்ப இந்த ரீலை பாருங்க. बीजेपी मोदी सुपरस्टार विजय थालापति का पूरा साफ सपोर्टर है.
बीजेपी को भी पूरा भारत सपोर्ट करता है. சரி, இவங்க என்னதான் பண்றாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னா, கம்பாரிசன் வீடியோ, ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸோட கம்பாரிசன் வீடியோ தான். சார் வந்து இப்போ மறுபடியும் அகைன் மோடி விசஸ் விஜய் போடுறாரா, இந்த 2 ரீல் தான் இவங்கள்ட்ட இருக்கும் அதிகபட்சமா. இதுக்கப்புறமா விஜய் ரீலே இருக்காது. இந்த ஆர்எஸ்எஸ் பக்கத்தை பாருங்க. முஸ்லீம் விசஸ் ஹிந்து எவ்வளவு ஓப்பனா அடிச்சு வீடியோ போடுறானுங்க, எவ்வளவு ஓப்பனா அடிச்சு வீடியோ போடுறானுங்கன்னு பாருங்க. அயோக்கிய பயலுங்க. தமிழ்நாட்டில் 36,000 இன்ஃபுளுசர்களை இறக்கி இந்த சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனாத்தனா டேய் அப்படின்னு ஆடிக்கொண்டிருந்த, பாட்டுக்கு ஆடிக்கொண்டிருந்த, அரைகுறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த, ஆபாசமாக ஆடிக்கொண்டிருந்த அந்த பெண்களை வைத்து ஒரு மஞ்சள் சோப்பு துண்டை போட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களை அப்படி இழுத்து உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல. அப்ப இது போன்ற ஆட்கள் தான் செலக்ட் பண்ணி நம்ம ரூட் மாஃபியா காசு கொடுத்து பேசுங்கம்மா விஜய் சார் ஓட்டு போட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு ஸ்பெஷலா அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் வந்து பேச வச்சுக்கிறாரு. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாடுகிட்டு சாகலாம்யா. நைட்டு 9 மணிக்கு மேல வீடியோ கால்ல வரணும்னா இவ்வளவு, வீடியோல ஆடை குறைப்பு செய்யணும்னா இவ்வளவு, வீடியோல 100% இருக்கணும்னா இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுது. அவன தொழில் சுத்தம் பண்றது மானங்கெட்ட தொழில், இதுக்கு மார்க்கெட்டிங் வேற பொறண்டு போடா யூஸ் பண்ணிடுவாங்க. ப்ரைவேட்டா பேசணுமா, ப்ரைவேட்டா பார்க்கணுமா, இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி தனியாக பே பண்ணி வந்தீங்கன்னா எங்கே ப்ரைவேட்டா பேசலாம், ப்ரைவேட்டா பார்க்கலாம். இவ்வளோ காட்டினா ஓகேல உங்களுக்குலாம் வேலை பண்றது கீழே இழுத்து விட்டாது மேல. இதெல்லாம் யாருன்னா நைட்ல வந்து வீடியோ கால் பேசுன உட்காந்துட்டு அதுல காசு சம்பாதிக்கிற ஒரு கூட்டம். அந்த கும்பலுக்கு செலக்ட் பண்ணி ரூட் மாஃபியா ஜெகதீஷோ நல்ல வேலை பார்த்திருக்கியா, என்ன இது வேலை இது? ஒரு டவுட், உன்னை மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? விஜய் சாருக்கு ஓட்டு போட்டதுக்கு இப்படியா? அதாவது விஜய் சாருக்கு வந்து படிச்சுவேன், அரசியல் பத்தி தெரிஞ்சுவேன், இவெல்லாம் ஓட்டு போட வேண்டாம். இந்த மாதிரி வந்து ஆபாசமா பார்க்கக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி வந்து கேனத்தனமா கிறுக்குத்தனமா இருக்கிற ஆட்கள் வந்து மைக்கி இது போன்ற ஆபாச நட்சத்திரம் வச்சு ஓட்டு போட சொன்னா ஓட்டு போட்டுருவோன்னு கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. 100 நாள்ல என்னன்னு சொல்லி நம்ம பேசுறோம், 100 நாள்ல என்ன நடந்துன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கிறோம். 100 நாள்ல எதுவுமே நடக்கலங்க. மாறினது ஒண்ணு கோட்டை, அந்த கோட்டை நம்ம கலவாண்டு வந்துச்சு. சாம்பார் அப்ப எனக்கு சார் இந்த ஷர்ட் எங்க வாங்குனீங்க? பக்கத்து வீட்டு கூடிய திருடுறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இந்தியாவில் நீட் குளறுபடிகளை கண்டித்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க. இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் குறித்தோ ஒரு வார்த்தை கூட தன் சமூக வலைதள பக்கத்தில் கூட பதிவு செய்யாத ஒருத்தர் தமிழக முதலமைச்சர் விஜய். விஜய் தளபதி நீட்டு ஒழிச்சிட்டார். சும்மா அடிச்சு விடுறா, நீட்டு ஒழிச்சிட்டார். தமிழ்நாட்டிலே நீட்டு இல்ல. இங்க இருந்து எந்த மடப்பையும் அங்க போய் செக் பண்ண போறான், படிக்க போறான். நீ அட்ரா என்னடா வேலை பார்த்திருக்க நீ? ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டு 24 மணி நேரம் கழிச்சு தான் இவர் அறிக்கையே போறாரு. ஆனா ஜந்தர் மந்தர் கம்மி, ஜந்தர் மந்தன் விஜய் போனார். நீ பார்த்த, நீ விளக்கு எடுத்து போய் பார்த்த. ஐயா ஏஐ டெக்னாலஜி ஹே, நான் ரெடி பண்ணி தரேன். நோ ஏஐ. நீ என்ன பெரம்பூர் के विजय को जाएगा. ஜெகதீஷ் மாமா பெரம்பூருக்கு விஜய் போனார்ல, அந்த வீடியோ அனுப்பு, அந்த வீடியோ அனுப்பு. அத ஜந்தர் மந்தர் ஆக்கி வீடியோ போட்டுரு. अरे कट है दिस पेस्ट है. अच्छा क्लोज वीडियो क्लोज है. ओके अच्छा, அப்ப எவனும் கண்டுபிடிக்க மாட்டான். अच्छा है. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஒட்டுமொத்தமான வடமாநிலம் முழுக்க ஒரு 10,000 இன்ஃப்ளூயன்சரை வச்சு இவர் கார்ல போய் இறங்கி சோனா வாங்ஸ் கூட கைகோர்த்து நிக்கிற மாதிரி வீடியோ போட்டான். அபிஜித் சிங் அண்ட் விஜய் வந்து ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ ஏஐ போடு. ஆல்ரெடி சோமன் வாங்சுக் विजय सेतु रील फोटा जगदीश मामा रूट मामा ये रील में ये फोटो में 15 रुपीस कटपड़ी आगले. ओके 30 रुपीस. நீங்களா யாருடா? How do I tell you? யாரா ரூட் மாஃபியா? சும்மா ரூட் மாஃபியா ஜெகதீஷ் அப்படின்னு நீங்க வந்து பார்க்கலாம். அது யாருன்னா இவர்தான். பார்க்க அப்பாவி போல இருப்பார், ஆனா செய்யறதெல்லாம் முள்ளமாரித்தனம், ராடுதனம். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன்தான் ரூட் மாஃபியா ஜெகதீஷ். இவன்தான் 100க்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்க்கையோடு விளையாடிய விபரீத சைக்கோ. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கல்விக்கும் அதே போல மருத்துவமனைக்கும் செலவு பண்ண சொல்லிட்டாரு. பயங்கரமான ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. பயங்கர பில்டப்பா இந்த சாமியார் அம்மா பேசுறாங்க. போச்சேடி, இனிமே இந்த கொண்ட மண்டையோட தெருப்பக்கமா உன்னை பினாயில் ஊத்தி கொளுத்தி விட்டுறேன். ஆனா அந்த பெண்ணு வீடியோல பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதி குறித்து நான் ஒன்னும் ஃபேக் நியூஸ் எல்லாம் போடலையே,
நான் என்ன மன்னிப்பு கேப்ப நினைப்பீங்களா? என்னுடைய தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் நான் வந்து யாரும் என்ன தொட முடியாது. मुझे माफ कर दो, मुझे माफ कर दो, मेरे से गलती हो गया, मुझे माफ कर दो। यही सुनना चाह रहे हो ना? ये जो सर का बाल है ना, यहाँ से ये, और ये जो पैर है, हाँ पैर का नाखून, यहाँ से लेकर के यहाँ तक अगर एक भी सॉरी निकल जाए ना, पहली बात। அக்கா இந்த வீடியோல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் மன்னிப்பு கேட்பேன் நினைச்சியா? என் தலைமுடி மயிரில இருந்து என் கால் நகம் வரைக்கும் ஒன்னும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காதுடா. நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? விஜய் தளபதி பண்ற நல்லதை தானடா நான் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் நான் காசு வாங்கிட்டு வீடியோ போறதா சொல்றீங்க. பொலிட்டிக்கலுக்காக நான் காசு வாங்கி வீடியோ போடவே இல்லை. அதுவும் விஜய் தளபதிக்காக நான் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு அக்கா வந்து ரீல் விட்டுருக்கு. அக்கா அக்கா என்கிட்ட நீ எவ்வளவு கேட்ட? 75,000 ரூபாய் நீ என்கிட்ட கேட்ட. அதுக்கான ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல இருந்து எல்லாமே நான் அட்டாச்மெண்ட் பண்றேன். ஆல்ரெடி வந்து போஸ்டும் பண்ணிருக்கேன். உன் மானம் ஆல்ரெடி போயிருச்சு. இங்க தமிழ்நாட்டுல விகடன் உட்பட பல மீடியாக்கள் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உன் மூஞ்செல்லாம் அதுல வந்திருக்கு. நான் எடுத்து போறேன் பாரு. ஹிந்திலையும் முக்கியமான இன்ஃபுளுசர் எல்லாம் விஜய் தளபதி பத்தி பேசுற நியூஸ் எல்லாமே பொய்ன்னு சொல்லி அவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹிந்தி மீடியாவும் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ எல்லாம் தப்பிக்க முடியாதுக்கா. உன் கதை முடிஞ்சுது. ஹிஸ்டரி ஓவர். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான இல்ல. இதை எழுதி கொடுத்தான் பாரு, அவனை செருப்பால் அடிக்கணும். அவங்கள விழுக்கணும். தமிழ்நாட்டுல எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்க முடியாது அப்படின்னு மோடி கிட்டயே நேருக்கு நேரா மூஞ்சிக்கு எதிராக தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. भैया विजय राक है, पीएम मोदी शाक है, ஐபி குறுகே. அடடே ஆச்சரியக்குறி. பெண்களை ஏறெடுத்து பார்த்தா போதும், பெண்களை பாலியல சீன்னா போதும், விஜய் சார் வந்து என்கவுண்டர் பண்றாரு. அது சுட்டு தள்ளுங்க அப்படின்ட்டாரு. எங்க வந்து என்னடா பேசுறீங்க? அவசரப்படாத மாதிரி. இது எப்ப மாதிரி வாங்கின எனக்கு தெரியாம பயந்துப்பா. மன்மத நன்றி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.